வெல்கம் டு என்ன கதை ப்ரோட்காஸ்ட். நான் டத்தோவீரா டாக்டர் இளையராஜா. ஸோ இன்னைக்கு நாடறிந்த புகழ்பெற்ற பேராசிரியர் டாக்டர் காடேர் இப்ராஹிமை நான் வந்துட்டு முதல் முறையாக அவரை வந்துட்டு உங்கள் முன்னுக்கு வர வைக்கிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் டத்தோவீரா அவர்கள், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் டாக்டர். நல்லா இருப்பீங்க. பார்க்க ரொம்ப இளமையா இருக்கிறீங்க முன்ன பார்த்ததுக்கு. என்ன காரணம்? எப்போதும் இளமையா இருக்கணும்ல. அது சரி, மனசுல எப்பயுமே இளமையா இருப்போம். ஆமா, கண்டிப்பாக. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தானே. நல்லா இருக்கணும் சார். எத்தனை வருஷமா வந்துட்டு நீங்க வந்து பேச்சாளரா மலேசியா நாட்டில் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏற்கனவே ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு, தியானம் செய்கின்ற அனைவருக்குமே இந்த பயிற்சியை பயிற்சியாக, சொற்பொழிவாக இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய மகான்கள், குருமார்களை பற்றியெல்லாம் பேசி இருக்கின்றோம். அது ஒரு பெரிய திருப்தி. இப்போயும் நம்ம ஆன்லைனில் நிறைய பண்ணுறோம். அலையாமல் ரொம்ப அலைஞ்சிட்டோம். மலேசியாவில், சிங்கப்பூர், இந்தியா, இந்த மாதிரிலாம் நிறைய கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ இன்னைக்கு ஏன் சார் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டீங்க? இப்போ ட்ரெண்டே ஆன்லைன் தானே. ஒன்று அலையிறது மிச்சம், ரெண்டாவது உலகத்தையே ஒரே இடத்துல கொண்டு வந்துடலாம் ஒரு ரூஃபில். ஸோ ஆன்லைனுக்கும் இப்போ வந்துட்டு முன்ன வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மலேசியா முழுதும் எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் வந்துட்டு இப்போ காண்றீங்க? நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது தத்தோ, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நம்ம ஃபோனில் பேசுகிறதுக்கும் இப்போ நேரடியாக பேசுகிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. நேரடியாக பேசும்போது அது உயர். அப்போ நேரடியாக பயிற்சி நடத்தும் போது அதோட இம்பேக்டே வேறு, அதோடைய பலன் வேறு. நீங்கள் பார்க்கலாம், கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவேன், சிரிப்பாங்க, உறவுகள் இருக்கும், இந்த எனர்ஜி லெவல். ஆனால் ஆன்லைன் அப்படிங்கிறதுல அது இருக்காது. ஆனால் ஆன்லைனில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு இடமா போய் செய்ய வேண்டியதில்லை. ஒரே இடத்துல உட்காந்துட்டு உலகத்தையே ஒரே நேரத்தில் கூப்பிட்டு நம்ம பதில் சொல்ல முடியும், பயிற்சி அளிக்க முடியும். ஆனால் அந்த இம்பேக்ட் என்று சொல்லக்கூடியது நேரடியாக நடத்தினா தான். இருந்தாலும் காலம்னு ஒன்று இருக்குல்ல, எவ்வளவு காலம் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது. இப்போ ட்ரெண்ட் என்ன, மக்கள் வெளியே வர்றதில்லை. நாங்கள் ஆன்லைன்லேயே பேச போகிறோங்க, ஆன்லைன்லேயே நிறைய செய்தி வந்துருச்சுங்க. இப்போ உண்மைதானே, அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அதனால் இப்போ அந்த ட்ரெண்டுக்காக தக்கபடி கொண்டுட்டு வந்திருக்கோம். அதுக்காக ஆன்லைனில் பண்ணுறதுனால நேரடியாக பண்ணலை அப்படிலாம் இல்லை. இப்போ சமீபத்தில் ஸ்கூல் நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்தேன் நான். கேசஃபீல் கார்டன் பிள்ளைகளுக்கு பண்ணிக்கிட்டு வந்தோம். நிறைய மலாக்காவில் போய் நம்ம ஆசிரமத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கின்றோம். அதனால் நிறைய வேறுபாடு இருக்குது. இருந்தாலும் இதுதான் இந்த காலம். ஓகே சார், இந்த துறைக்கு நீங்கள் எப்படி சார் வந்தீங்க? அதாவது நான் ஆரம்ப கல்வி, என்னுடைய கல்வி அப்பர் தமிழ் பள்ளி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு அங்கே தான் நான் படித்தேன். அது 70-71. பிறகு 3ஆம் ஆண்டு நான் படித்தது ஐக்கிய முஸ்லீம் தமிழ் பள்ளி பினாங்க, டிரான்ஸ்ஃபரோடு. பினாங்கில் இப்போ அந்த பள்ளிக்கூடம் இல்லை. அதன் பிறகு 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு, இந்த 3 ஆண்டுகளும் சுங்கேபிசி தமிழ் பள்ளியில் படித்து முடித்த பிறகு அப்புறம் பிராலேகான், அது ஸ்கோலா முனுங்கா, ஜெனிஸ் கபங்சான், ஸ்ரீ கம்பாங்கான் ஃபார்ம் 2 வரைக்கும். என்னுடைய கல்வி அனைத்துமே கம்பமாண்டானில் இருக்கிற ஸ்கோலா முனுங்கா, டத்தோலுக்குமானில் படித்து விட்டு அப்புறம் பல்கலைக்கழகங்கள் நிறைய வெளிநாட்டில் படித்து இந்த மாதிரிலாம் நிறைய படித்து ஆரம்பித்தோம். நாம் ஊரில் போய் நான் +1 படித்தது உண்டு. ஊரில் போய் நான் எஸ்பியை முடிச்சுட்டு +1 +2 பண்ணிவிட்டேன். அந்த கல்வி எனக்கு ஓரளவு சரியாக வந்தது, நல்லா பாஸ் பண்ணோம். ஆனால் இருந்தாலும் மீண்டும் மலேசியா நான் இங்கே தொடர்ந்தேன். இப்போ இந்த மாதிரி சைக்காலஜி அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வயதிலே ஒரு ஆர்வம். எனக்கு என்ன அப்படின்னா, அடுத்தோ எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக பேசிட முடியும், ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். கஷ்டமான விஷயங்கள்லாம், ஆன்மீகம், அது இது குரு என்று சொன்னதெல்லாம் எளிமைப்படுத்தி போய் சேர்த்தோம். மக்கள்கிட்ட போய் கொண்டு சென்றோம். என்னங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீ எதை நினச்சிக்கிட்டு இருக்கா, எதோ எண்ணம் நல்லபடியாக என்னென்ன தவறாக நினைக்கத்தான் செய்வேன். அதில் ஒரு நல்ல விஷயத்தை அதிகமாக நினச்சிக்கிறங்க, அதான் வாழ்க்கை அப்படியெல்லாம் சொல்லும்போது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்தது. ஆக ஆரம்ப கல்வி தமிழ் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து அப்படியே நிறைய கல்லூரிகள் இப்படியே படித்து கொடுத்து அப்படித்தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்க. இடத்தோ உங்களை கூட நான் பல தடவை சந்திச்சிருக்கின்றேன் பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் எல்லாம். இடத்தோ நீங்கள் நிறைய பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறீங்க, செய்யுங்க. அதான் உங்களுடைய தர்மம். நிச்சயமாக அது உங்களை காப்பாற்றும். ஸோ இப்போ உள்ள காலத்தில் நிறைய பேரண்ட்ஸ் தமிழ் பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன், மலாய் பள்ளிக்கு தான் அனுப்புவேன், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு தான் அனுப்புவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, அது சரியான கருத்தா தப்பா கருத்தாங்கிறது 2 விஷயம். ஒன்று தமிழ் பள்ளிக்கூடம் என்பது நம்முடைய கலாச்சாரம். இப்போ நான் தமிழ் பள்ளிக்கூடம், என்னுடைய 2 பொண்ணுங்களுமே காஜாங்க தமிழ் பள்ளியில் தான் படித்தாங்க. அது ஒரு அடையாளம்.
அதை விட முடியாது. சில பேருக்கு வந்து சரி தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், தூரமாக இருக்கலாம், அல்லது பிடிக்காமல் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ் பேசுங்கிறோம், நாங்கள் வீட்டில் தமிழ் பேசலாமே. ஆமாம். அதனால நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற பெற்றோர்கள் அதிகரிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. இல்லைன்னா இத்தனை பள்ளிக்கூடம் வாழ்ந்துருக்காது, இருக்கத்தான் செய்கிறாங்க. எல்லா வகையிலையுமே இருப்பாங்க, கூட இருக்கும் குறைவாக இருக்கும். அதை பற்றி நம்ம வந்து தவறான கருத்தை சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் 500 சொச்ச தமிழ் பள்ளி மலேசியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய இந்திய தமிழ் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தாங்க. ஆமாம், நானும் ஒரு தமிழ் பள்ளி மாணவன் தான் சார். எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க இடத்தோ? நான் வந்து SRJ கெத்தி சர்ச் சுலான் ஸ்லாமா பேரால படித்தேன். ஸ்லாமா பேரா. இப்போ இந்த பள்ளிக்கூடம் இருக்கா? ஒன்றும் இருக்கு. ரைட். போகிறது ஒன்று அந்த பள்ளிக்கூடத்துக்கு? போகிறேன் சார். எப்பயாச்சும் அப்பப்போ வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வருவோம் சார். கண்டிப்பாக. நன்றி. நல்லா இருக்கணும்டா நீங்கள். நன்றி சார். அடுத்த கேள்வி என்னன்னாக்க சார், இவ்வளோ காலம் 35 வருட காலமாக வந்துட்டு நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் செஞ்சீங்க, சமயம் மதம் எதுவும் பார்க்காம நிறைய செஞ்சுருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா சார்? நிறைய இருக்கின்றன. வாழ்க்கையில் நிறைய மறக்க முடியாத ஜோக்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து வேதனைகளும் இருக்கின்றன, நல்லது கலந்து நிறைய இருக்கிறது. நிறைய பேர்களை பார்க்கும்போது சில நேரங்களில் ஒரு தடவை இப்போ ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஃப்ளைட்டோடைய கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறாரு, என்னுடைய குரு வந்திருக்கிறார் அப்படின்ட்டு. நான் யாருக்கு சொல்கிறாங்க போல இருக்கேன். கடைசியில் பார்த்தா அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண, நான் தான் சார் சின்ன வயதில் இப்போ வந்து உங்களை பார்த்து நான் படித்து வந்தவன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே போனாலும் யாராவது இருப்பாங்க, சார் நான் சின்ன வயதில் உங்களை பார்த்தேன், சின்ன வயதில் உங்களுடைய பேச்சை கேட்டேன், நீங்கள் தான் என்னோட ஐடல், அந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது வந்து. ஜோக்ஸும் இருக்குது. ஒரு நாள் வந்து 2 நாள் பயிற்சி நடத்திக்கிட்டு இருந்தோம், பிஸ்னஸ் சைக்காலஜி மாதிரி. ஒரு 2 நாள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்போது எல்லாரும் கை கொடுத்துட்டு போனாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டார் பாருங்கள் என்னை பார்த்து, இன்றைக்கி வரைக்கும் அதை மறுக்க முடியலை. கை கொடுத்து கேட்டார் என்னை பார்த்து, சார் உங்கள் பேர் என்னன்ட்டு. இது உண்மையான விஷயம். வேன்வர்த் ஹோட்டலில் கேஎல்ல 2 நாள் யாருன்னே தெரியாமல் உட்காந்து கேட்டு வந்துட்டார். இது மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கின்றன, வேதனையான சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. எந்த அளவுக்கு மேலே போகிறோமோ அந்த அளவுக்கு கீழே வருவோம், மேலே போவோம், அப்படி தான் வந்து கொண்டே இருக்கும். ஸோ வேதனையான சம்பவம்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க வேதனைன்ட்டு. ஸோ அதை நீங்கள் சொல்லலாமா சார்? வேதனையான விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து நல்லபடியாக எல்லாரையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்போம். எந்த மதத்துக்கும் விரோதம் இல்லாமல் சொல்லும்போது 2 பக்கமே அடி விழுகும். இவர் எப்படி இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு வேதனைப்படுத்தி தவறாக பேசுவது உண்டு. இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ நம்மளுடைய நோக்கமே வந்து என்னென்னா, மனிதன் எந்த மதத்தில் இருந்தாலும் இருந்துட்டு போயிட்டான், அவன் ஓரளவு நல்ல மனுஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி வேதனைப்படுத்துறது நிறைய இருக்கின்றன. ஒரு தடவை வந்து ஒரு சித்தர் மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு சித்தர் சொன்ன பாடலுக்கு விளக்கம், அதை விளக்கிக்கிட்டு கீழே வந்து விளக்கம் தரும்போது அதை எடுத்து பெரிய வைரலாக்கி பெரிய இஷ்யூ ஆக்கி, இவர் வந்து எப்படி பேசலாம், இவர் எந்த மதம், இப்படியெல்லாம் பெரிய இஷ்யூவான ஒரு காலமும் அதில் இருந்தது. அப்படியே இருக்கின்றன. இந்த மாதிரியெல்லாம் நிறைய. அதே மாதிரி வேதனையான விஷயம் என்னென்னா, நிறைய பேர்களை சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து வியாபாரங்களை தொடங்கும் போது இந்த கோவிட் டைம்லலாம் நம்மளால் கொடுக்க முடியாமல் போனது, பாதிப்பு ஏற்படும் போது நிறைய வேதனைகள் ஏற்பட்டன. அந்த மாதிரியெல்லாம் நிறைய டவுன்ஃபாலும் வந்தது. மீண்டும் நிற்கிறோம், எப்படியோ நிற்போம், கடைசி வரைக்கும் நிற்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது. எல்லாரும் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து டவுன்ஃபாலே இல்லை, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படியேப்பட்ட டவுன்ஃபால் ஏதாச்சும் அந்த வாழ்க்கையில் வந்துட்டு நடந்திருக்கா சார்? அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஒரு மனுஷன் மேலே போகிறான்னா அவன் கீழே வந்து தான் ஆகணும். 4 பேர் நம்மளை பாராட்டுறாங்களா, 2 பேர் திட்டி ஆகணுங்கிறது விதி. டவுன்ஃபால் நிறைய இருக்கின்றன. நிறையனா எந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்தும் போது பிறகு வந்து என்னது, அந்த கோவிட்டுக்கு பிறகு நம்ம வந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியாமல் போகும்போது, அதாவது நம்ம வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போகும்போது அந்த மாதிரி டவுன்ஃபால்லாம் நிறைய ஏற்பட்டது. எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து டவுன்ஃபால் வராமல் இருக்கும்? ஏற்றம் இறக்கம் இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கை, உண்மைதானே? ஆக எனக்கும் நிறைய வெற்றிகளும் உண்டு, அதே நேரத்தில் நிறைய தோல்விகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் சமாளித்து கொண்டே இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சிரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவங்களால அவன் உள்ள அழுகலைன்ற அர்த்தம் இல்லை. சில இடத்துல அவன் சிரிச்சு ஆக வேண்டும், சிரிக்கிற மாதிரி நடித்து தான் ஆக வேண்டும். இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு சொந்தக்காரர், ரொம்ப வேதனைப்படுத்துனவங்க திடீர்னு நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? நம்ம திட்டி அனுப்ப போகிறது கிடையாது. பெரும்பாலும் வாங்க நல்லா இருக்கீங்களா
அப்படின்னு சிரிச்சுட்டு உங்களை தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் நம்ம வாழ்த்துவோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு வாழ்த்துவோம். உள்ளே வேதனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நடிக்கிறோம். நடிப்பு என்பது அந்த இடத்துல தர்மமாகும். அதனால் எல்லாருக்கும் இருக்கட்டும். அது எப்படி சார் நீங்கள் சமாளிக்கிறீங்க? ஏற்றுக்கொள்கிறது தான், ஏற்றுக்கிட்டு போவோம். ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு. ஏமாற்றக்கூடாது, நின்று பார்ப்போம். இயற்கை இருக்குது, பிரபஞ்சம் இருக்குது, நம்ம தர்மம் இருக்குது, நம்ம உழைப்பு இருக்குது, அது நிச்சயம் ஒரு நாள் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு போய்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு குருவி காலையில் எழுந்து எந்த நம்பிக்கையில் போகுது? எங்கேயோ ஒரு இறை இருக்குது என்ற நம்பிக்கையில் தான் போகுது. போயிட்டு அது ஈவினிங்கில் திரும்பும்போது ஏதோ ஒரு இறையை சாப்பிட்டு தானே திரும்புது. அது போகும்போது எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் எங்கேயோ இருக்குன்னு தெரியும். அதில் தான் அது போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் வாழ்க்கை. காலையில் எழுந்திரிக்கும் போது வேதனைகளாக இருக்கும், துன்பமாக இருக்கும், சமாளிப்போம். ஏதோ ஒரு உதவி வந்து எப்படி காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு 10 வயசில் கேட்டவங்க கூட இன்னைக்கு வந்துட்டு டாக்டராக இருக்காங்க, லாயராக இருக்காங்க. உங்களோட ஸ்பீச்சை கேட்டவங்க, பிஸ்னஸில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகணுங்க கூட உங்களோட ஸ்பீச் ஒரு தடவை 2 தடவை கேட்டவங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு சக்ஸஸாக வந்திருக்காங்கன்ட்டு நான் காதார நிறைய கேட்டிருக்கேன். இந்த மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய டவுன்ஃபால் இருந்து வந்துட்டுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து அதை கோத்ரூ பண்ணிட்டு வரீங்க? ஒரு நல்ல கேள்வி, காலத்துக்கு ஏற்ற ஒரு கேள்வி தான் இது. மனிதன் எல்லாருக்குமே வந்து வெற்றி தோல்வி ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும். அது எனக்கும் உள்ளதுதான். ஒரு அதாவது கோவிடுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம்னா நிறைய டூர் பண்ணுவோம். 162 பேரெல்லாம் கொண்டுட்டு போயிருக்கிறோம் இந்தியாவுக்கு. அவ்வளோ பெரிய டூர் பண்ணிருக்காங்க. அதை விட பல தடவை வந்திருக்கிறீங்க, நீங்கள் நிறைய டூரில் வந்திருக்கிறீங்க, கலந்துருக்கிறோம். ஒவ்வொரு டூருமே 100 பேர் 200 பேர் 100-150 பேர்லாம் கொண்டுட்டு போனது உண்டு. அதே மாதிரி நிறைய கம்பெனிகளில் போய் பேசணும், மோட்டிவேஷன் கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்போம். சொந்த பயிற்சி நடத்துவோம், தியான வகுப்புலாம் நடத்துவோம். ஒரு நிகழ்ச்சியை புக் பண்ணுறதா இருந்தாவா 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் புக் பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் வரும்போது எங்களை நம்பி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, போடாக்கலாம், இது பண்ணாங்க, கொண்டு வந்தோம் நிறைய பொருள், அதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அந்த நேரத்தில் தான் அந்த கோவிட் என்று ஒன்று வரும்போது ஏறக்குறைய 1 ஆண்டுகள் எங்களால் எதுவுமே பண்ண முடியலை. அதிகமாக பாதிக்கப்பட்டது நம்மளுடைய துறை தான். அப்போ வாங்கினவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த நேரத்தில் கொடுத்துக்கிட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது எங்களால் எதுவுமே செய்ய முடியாமலேயே போனது. மனம் ரொம்ப பாதித்தது. வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டன. கோவிட்டுக்கு பிறகு நம்ம வந்து நிறைய பயிற்சிகளை தொடங்கணும், நிறைய நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அங்கே கீழே விழுந்தது உண்மை. விழும்போது நிறைய பாதிப்பு ஏற்பட்டது. நிறைய கேலியான பேசினாங்க. இனிமேல் அவன் எந்திரிக்க முடியாது என்று சொல்லும் போதெல்லாம், இல்லை என்னால் முடியும், நான் என்னோட இறையால் முடியும், நான் இறைவனை நம்புகிறேன், என்ன நம்புகிறேன், என் உழைப்பால் முடியும், நான் செஞ்ச தர்மம் எனக்கு ஒரு காலம் கைவிடாது என்ற நம்பிக்கையில் திரும்பி எந்திரிச்சோம். அதுக்கு பிறகு எந்திரிச்சு இப்போ ஒரு 4-5 வருஷமாக போய்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த பாதிப்பை வந்து இன்றைக்கி நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதில் கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், மாதிரி வாங்கினாங்க கொடுக்கல, ஏமாத்திக்காரன், அந்த மாதிரிலாம் சொல்லத்தான் செய்வாங்க. இன்னும் சில பேர் இல்லை அவர் ஏற்கனவே கொடுத்தவர் தானே கொடுப்பாரு அப்படின்னு சொல்வது உண்டு. இருந்தாலும் ஏமாற்றக்கூடாது யாரையுமே. முடிஞ்ச வரைக்கும் தாமதமானாலும் கொடுத்துடணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய போராடிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இமோஷனல் ஆகிட்டேன் நான் கூட. எல்லாருக்கும் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு சக்தி என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த 35 ஆண்டுகள் நாடளவில் போய் பேசி பயிற்சி அளித்து பிறகு ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டது. ஆனால் முழுமையாக விழுகலை, கீழே விழுந்தது உண்மை. ஆனால் அதுக்கு பிறகுதான் வேகமாக விஸ்வரூபம் எடுத்தோம். அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம இந்த ஆன்லைன் என்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்தோம். அதுதான் இப்போ நம்ம ஆழமாக பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஆமாம் சார், நீங்கள் ஆன்லைன் சொன்னீங்கல்ல. ஸோ அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. முன்னெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு ஸ்டேட்டாக போய் பேசுனீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் டிக்டாக்ல மட்டும் பேசுகிறீங்க, மாஸ்டர் காடேரி இப்ராஹிமில் பேசுகிறீங்க. ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு சேல்ஸ்மேன் ஆகிட்டீங்க. நீங்கள் முன்ன வந்து ஒரு மோட்டிவேட்டர், தன்னம்பிக்கை மோட்டிவேட்டராக இருந்தீங்க, இப்போ வந்துட்டு சேல்ஸ்மேனாகவே செஞ்சிட்ருக்கீங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? நல்ல கருத்து தான். இதை காலத்திற்கேற்ற ஒரு மாற்றத்தை செய்து கொண்டேன். நான் முதல்ல சொன்னது மாதிரி முன்ன ஒவ்வொரு ஊராக போய் நடத்தணும். இப்போ அனைவரையுமே ஒரே இடத்துல கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே என்னுடைய பொருள்களை நான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை வந்து ஒரு பார்ட்-டைமாக பண்ணி கொண்டு இருந்தோம். நிறைய பொருட்கள், புத்தகங்கள், இதெல்லாம் என்னுடைய பொருட்களை. பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணால், என்னுடைய ஒரு துறை வந்து மனோதத்துவமாக இருந்தாலும் இன்னொரு துறை வந்து நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடியது. அந்த நியூட்ரிஷனுக்கு ஏற்ப இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நம்மளுடைய இந்த பொருள்களை, நல்ல பொருள்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆக பிஸ்னஸ்மேன், சேல்ஸ்மேன் அவங்க சொல்லட்டும், இதை நான் பண்ணினா தான் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இந்த நல்ல பொருளை மக்கள்கிட்ட போய் சேர்த்த அந்த நன்மை ஏற்படும். 2வது, இதை நான் செய்யும் போது எனக்கு நிறைய என்ன செய்யும், ஆதாயம்
வருமானங்கள் வரும்போது என்னை நம்பி வந்தாங்கல்ல, ஏற்கனவே இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு நான் இதை உதவி செய்ய முடியும். அதனால் சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமே, ஒன்றும் பிரச்சனை, நல்ல விஷயம் தானே செய்கிறோம். நம்ம ஒன்றும் போதைப் பொருளை விற்கலையே, நம்ம ஒன்றும் யார் மக்களுக்கு தவறான விஷயத்தை அறிமுகப்படுத்தலையே. என்றைக்குமே நல்ல விஷயங்களை சொல்லும்போது, அறிமுகப்படுத்தும் போது வெட்கமே படாதீர்கள். 4 பேருக்கு அது நன்மை ஏற்படுமா, அது நிச்சயமாக அந்த நன்மை அவங்களுக்கு சேரும் என்பது உண்மை என்றால் பேசிக்கிட்டே இருங்க. ஆக இந்த மாதிரி பொருள்களை அறிமுகப்படுத்தும் போது, குறிப்பாக இந்த குடல் சார்ந்து குடலை சுத்தம் செய்யக்கூடிய பொருள், அடுத்தபடியாக பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி, குளிக்கும் போது அந்த ஆரா என்று சொல்லக்கூடிய ஒளிவட்டத்தை மாற்றக்கூடிய பொருள்களை எல்லாம் இப்போ நான் வந்து ஃபுல் டைமாக பண்ணும்போது அதில் 2 வகையான கேள்வி இருக்குது. இவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, சேல்ஸ்மேன் ஆகிட்டாருன்னு கேள்வி பேசுகிற ஒரு குரூப். ஒன்று ஓ சாரே பேசுகிறாங்க, இதை நம்ம பயன்படுத்தினா என்ன என்று இதை பயன்படுத்தி பயனடைந்தவங்க அதிகரிச்சுக்கிட்டே வர்றாங்க. நீங்கள் வேண்டாம் அந்த ரிவ்யூவை போய் பாருங்கள். அதில் இந்த மாதிரி கேள்விகள் இருந்தாலும் நிறைய கேள்வி என்ன இருக்கு. இப்போ நான் நல்லா இருக்கிறேன் சார், எனக்கு வயிறு பிரச்சனை இல்லை சார், எனக்கு குடல் நல்லா இருக்குது சார், பசிக்குது சார், என் பிள்ளை நல்லா படிக்கிறான் சார், என் பிள்ளைக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது குறைஞ்சிருச்சு சார், இப்போ கவனம் நல்லா வந்துருச்சு சார் என்றெல்லாம் அவங்க சொல்லும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆக இது என்னன்னா பிறரை வாழ வைத்து அது மூலம் நான் வாழ்வது. சரியா? சரி சார், இந்த நாட்டிலே வந்துட்டு 3 மதத்தையும் அழகா தெளிவா கொண்டு போய் சேர்க்கறதுன்னா உங்களை தவிர வேறு யாருமே இருந்ததில்லை, நான் பார்த்ததும் இல்லை. இதுக்கு மேலே இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வகையிலே உங்களுக்கு வந்துட்டு எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? இது ஒரு நல்ல கேள்வி தான். அதாவது எல்லா மதங்களையும் ஒன்றாக சேர்த்துனா எப்படின்னா, எந்த மதத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ இருங்க, புரிஞ்சுக்கிறங்க, மற்ற மதத்துக்கு மரியாதை கொடுங்க, மதிங்க என்று சொல்கிற ஒரு கருத்தை நம்ம கொண்டுட்டு வரும்போது அது நிறைய பேர்களுக்கு அது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது, ஒரு அவேர்னஸ். அதே நேரத்தில் சில பேர்கள் அதை எதுக்க தொடங்கினாங்க. அது எப்படி, எங்கள் மதம் தானே பெருசு அப்படின்னாங்க. மதம் பெருசு என்பதை விட முதல்ல மனசை பெருசாக வச்சுக்கிறங்க, எந்த மதத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷனாக இருங்க என்ற ஒரு நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்த்தோம் நம்ம மக்கள்கிட்ட. அது வந்து நிறைய பேர்களை மாற்றி அமைத்தது என்பது உண்மை. இருந்தாலும் எதிர்ப்புகள் அதுக்கு இருக்கு. எப்படி எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும்? நிறைய எதிர்ப்புகள் இருந்தன, இப்போ இருக்கின்றன. அது எப்படி அவர் பேசலாம், இவர் எப்படி பேசலாம், பேசுறது நல்ல கருத்து தான், ஆனால் இவர் எப்படி அந்த கருத்தை பேசலாம் என்ற ஒரு நிலையும் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் அந்த நான் சொல்ற அந்த நல்ல கருத்துல பயனடைந்தவங்க கூட இருக்கிறதுனால அது வென்று கொண்டே இருக்கிறது, அது நம்மளை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது. காயப்படுத்தலை யாரையுமே. நான் நல்ல கேள்வி கேட்டீங்க டத்தோ நீங்க. அதனால் நிறைய பேர்களுக்கு மதம் மீது ஒரு நம்பிக்கை வந்தது ஒன்று உண்மை, மரியாதை வந்தது பிற மதம் மீது, குருமார்கள் மீதெல்லாம். சார் 35 வருஷ காலமாக வந்து நீங்கள் பயிற்சி செய்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு உங்களை பயிற்சியை கேட்டு மறக்க முடியாத ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சந்திக்கும் போது அந்த நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தடவை வந்து எனக்கு ஒரு பெரிய மனசில் ஒரு திருப்தி எப்போ நிறைய இருக்குது இந்த மாதிரி. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு தடவை வந்தார், என்னை பார்க்க வந்தார், நிறைய பொருள்கள் வாங்கிக்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கட்டி பிடிச்சாரு, கையை முத்தமிட்டார். நான் என்ன அப்படின்னு கேட்டேன். சார் நான் இப்போ வந்து நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். நான் சார் நல்லது தானே, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. இல்லை சார் நான் அதுக்கு வந்து ஒரு நன்றி கடனுக்கு தான் இதை வந்து கொடுக்குறேன் அப்படின்றாரு. பணமும் வச்சுருந்தார் ஒரு என்வலப்பில். நான் கேட்டேன் என்ன எதுக்கு இது அப்படின்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை சார், ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு மேலே எங்கள் அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் வந்து ஒரு ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மருத்துவ மாணவன். அப்போ அதில் வந்து கேட்டிருக்காங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் சார், எனக்கு வந்து பணம் இல்லை, என் மகனுக்கு வந்து இன்றைக்கி 12 மணிக்குள்ளே ஆன்லைனில் காசு கட்டணும், இல்லைன்னா அவன் எக்ஸாம் எழுத முடியாது, எனக்கு வந்து நீங்கள் இதை கட்ட முடியுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. அதை உடனே நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க. அன்றைக்கி எக்ஸாம் காசு கட்டினதுனால தான் நான் இன்றைக்கி வந்து எக்ஸாம் எழுத முடிஞ்சு இன்றைக்கி நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், அதனால தான் உங்களை நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது நான் அதெல்லாம் மறந்துட்டேன். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ரொம்ப இமோஷனலாக சொல்கிறார். அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு கொடுக்காமல் போயிருந்தா என் நிலை என்ன இருக்கும் அப்படின்னு அழுதார். அது எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியை தந்தது. ஏதோ ஒரு வகையில் நம்ம உதவி செஞ்சுருக்கிறோம் அந்த பையன் படிப்பதற்கு அப்படின்ட்டு ஒரு நிலை. அது ஒன்று ஒரு என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை பிரட்டி போட்டு இன்றைக்கி வரைக்கும் ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறோம் போல இருக்குது, நிறைய தவறுகளும் பண்ணியிருக்கிறோம், நம்மளால் நிறைய பேர் கஷ்டப்பட்டதும் உண்டு தான், நிறைய பேர் அதனால் நல்லா வந்தவங்களும் உண்டு. அதில் ஒன்று என்னென்னா, ஒரு தடவை எனக்கு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் என்ன ஃபோன் பண்ணார் அப்படின்னா, சார் நான் வந்து வாழ்க்கை முழுவதும் உங்களை நான் மறக்க முடியாது அப்படின்ட்டு. என்ன சார் அப்படின்னு.
நானும் என்னுடைய மனைவியும் காலையில் தற்கொலை பண்ணுறதுக்கு நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு பிரிட்ஜில் போய் விழுந்துடணும் அப்படிங்கிறத போயிட்டு இருக்காங்களாம். போய்கிட்டு இருக்கும்போது நான் வானொலியில் பேசுகிறேன்னா 2 நிமிஷம் நீ வாழ்ந்து பாரு, உன்னை வாழ வைக்கிற இந்த சக்தி இருக்கு, எங்கேயோ ஒரு சக்தி உன்னை காப்பாற்றும், நீ செஞ்ச தர்மம் உன்னை காப்பாத்தாது, ஏதோ ஒன்று உன்னை காப்பாற்றும், கவலையே படாத, இந்த உலகத்தை பாரு, உனக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு சக்தி இருக்கு, உன் முன்னோர்களை நிச்சயமாக வாழ வைக்கலாம். யார் என்ன உலகம் ஃபுல்லாக உன்னை வெறுத்துருச்சு, யாரோ 4 பேருக்கு தானே உன்னை பிடிக்கல, எல்லா வகையிலும் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமா என்ன, நிறைய விஷயத்தில் நம்ம வெற்றி பெற்று கொண்டு தான் இருக்கிறோம், 1000 பிரச்சனைகளே நம்ம நின்றுக்கிட்டு தானே இருக்கிறோம் என்றெல்லாம் அந்த அப்படித்தான் பேசுவேன். ஆமாம், 2 மணி நேரம் 2 நிமிஷம். அது அவர் கேட்டுட்டு காரை திருப்பி வந்து, இல்ல வாழ்ந்தே பாப்போமே, என்னதான் நடக்குது பாப்போமே, நமக்கு வர்றது வராமையா போயிரும் என்றெல்லாம் முடிவெடுத்து இன்னைக்கு ஒரு கம்பெனியை வச்சு நான் ஒரு நல்ல மேனேஜரா இருக்கிறேன் சார், நான் அந்த நன்றி கடன் நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில திருப்பி போட்டது உண்டு. அது மட்டும் இல்லை, சில இடங்களுக்கு போகும்போது, கம்பெனியில் போகும்போது, சார் நான் உங்களை பார்த்து தான் நான் இதை படித்தேன் சார், நான் இன்றைக்கி ஒரு மருத்துவராக இருக்கிறதுக்கு உங்கள் பேச்சை கேட்டோம்னா சொல்லுவேன், நான் ஒரு தூண்டலாக இருந்திருக்கலாம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, உங்கள் உழைப்பு தான் இதுக்கு காரணம், இருந்தாலும் நாங்கள் ஒரு தூண்டலாக இருந்திருக்கின்றோம். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்டா, பெருமைக்காக இல்லை, ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணியிருக்கிறோம். இப்படியெல்லாம் நூற்றுக்கணக்கான டெஸ்டிமோனியலும் இருக்கிறது, அதிலையும் மறுக்க முடியாது. அது சோர்ந்து போகும்போது, மனசெல்லாம் பாதிப்படையும் போது, இல்லை நம்ம நல்லது தானே பண்ணியிருக்கின்றோம். சில பேர் சொல்லுவாங்க, இதை வச்சு சம்பாரிச்சது உண்மை, ஆனால் வாழ வைத்தது உண்மை தானே. இப்போ பிஸ்னஸ் போகிறாரு சார், வியாபாரம் பண்ணுறாரு, மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, பிஸ்னஸ்மேன் ஆகிட்டாரு, உண்மைதான், பணத்துக்காக தான் பேசுகிறோம், பணத்துக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறோம், உண்மை. ஆனால் அதுக்கு மேலே அது என்னாகும், அந்த பொருளை வாங்கும்போது அவங்க கொடுத்த பணத்தை விட அந்த பொருள் அவங்கள வாழ வைக்கும், நிச்சயமாக அவங்க ஏதோ ஒரு வேலை காப்பாற்றும் என்ற ஒரு திருப்தி இருக்கிறதுல. பணம் சம்பாதித்தாலும் பிறரை வாழ வைத்து சம்பாதிக்கட்டும். சார், இது வரைக்கும் உங்களோட மோட்டிவேஷன் நம்ம கேட்டோம், உங்களோட டவுன்ஃபாலும் கேட்டோம். ஆனால் இதுக்கு மேலே உங்களோட நீங்கள் என்ன உங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க? அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வி மாறி மாறி வரும், அது இயல்பானது தான். வெற்றிகள் வரும்போது கொண்டாடுகிறோம், தோல்விகள் வரும்போது எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டு இருக்கிறோம் பல மடங்கு. ஆக நான் ஏன் எந்திரிச்சு அதை ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்றால், இது நான் மோட்டிவேஷனாக இருக்கலாம், இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க எல்லாருமே, டத்தோ நீங்களும் மற்றவங்களும், இது என்னுடைய, நல்லா கவனிங்க, என்னுடைய அந்த சின்ன சின்ன தோல்விகள் துன்பங்களுக்கு பிறகு என்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். எந்திரிச்சு நான் ஓடுறேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம கீழே விழுகும் போதெல்லாம், இல்லை இன்னும் பல மடங்கு எந்திரிச்சு ஓட முடியும், நம்ம வாய்ப்பு இருக்கின்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். இன்னும் நிறைய ஆன்லைனில் தான் நிறைய நிகழ்ச்சிகளை இன்னும் நடத்துவேன், இப்பயும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிறைய நல்ல பொருள்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலம் அவர்களை வாழ வைத்து, அது மூலமாக நிறைய பொருள் ஈட்டி நம்மளை வாழ வைத்தவர்களை வாழ வைக்கணும் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்டி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் நம்ம எல்லாம் சிறப்பாக இருந்துட முடியாது, நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆக நல்லது நடக்கும்போது கொண்டாடக்கூடிய நீங்கள், துன்பம் வரும்போது சமாளிக்க பாருங்க, எந்திரிச்சு போய்கிட்டே இருங்க. இது என்னுடைய வாழ்க்கை நடந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வெற்றி வரும்போது கொண்டாடிய நான், துன்பங்கள் துயரங்கள் டவுன்ஃபால் வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு சமாளிப்போம், வாழ்ந்து காட்டுப்போம், வாங்க ஜெயிப்போம், கூட வாங்க, என்னோட வாங்க என்றெல்லாம் ஒரு நம்பிக்கையில் அந்த ஆன்லைனில் ஆரம்பிச்சிருக்கின்றோம். மக்களே, நல்ல பொருட்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, எங்களை வாழ்த்திக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தொடர்ச்சியாக செய்யுங்க. நிறைய கருத்துக்களை தருவதோடு உங்களை பழைய மாதிரி அதை விட சிறப்பாக உங்களை நான் மோட்டிவேட் பண்ணி இந்த துறைக்கு நான் நிச்சயமாக அழைத்து கொண்டு போவோம். எனக்கு இறுதியாக சொல்றது ஒன்னே ஒன்று தான், வாங்க ஜெயிப்போம். அருமையாக பேசுனீங்க சார். உங்களுடைய நிறைய நானும் கற்றுக்கிட்ட மோட்டிவேஷனும் இருக்குது, உங்களோட டவுன்ஃபால் நீங்கள் சந்திச்சதும் இருக்குது. சிறப்பாக பேசுனீங்க. இந்த வேலையில் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் கற்றுருப்பாங்க, இளைஞர்களும் சமுதாயத்தினரும் நிறைய கற்றுருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த எபிசோடில் என்ன கதை பாட்காஸ்டில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.